வெல்கம் டு 5 Minute Videos. சோஷியல் மீடியாவில் இப்போ ஆயிரக்கணக்கான வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் அப்லோட் செய்யப்பட்டு வருது. இதில் பலருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் சில பேரோட கண்டென்ட்டை பார்த்தா நமக்கு பயங்கர எரிச்சலாகவும் கிரிஞ்சாகவும் இருக்கும். பட் இதை தெரிஞ்சோ அவங்க வேணும்னே திரும்ப திரும்ப அதையே செஞ்சு சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக அந்த கிரியேட்டருக்கு பப்ளிசிட்டி ஏற்படும். இந்த கேட்டகரியில நிறைய பேர் நம்ம ஊர்லயே இருக்காங்க. ஏன் எங்கன்னு மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க தான். அதுல ஒரு முக்கியமான நபர் தான் ஜானி சோமாலி. 24 வயசான ஜானி சோமாலி அவரோட செயல்களுக்காக சவுத் கொரியாவில் ஆல்மோஸ்ட் 30 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வாய்ப்புகள் இருப்பதா ரீசன்ட் டைம்ஸ்ல செய்திகள் வெளியாகிருக்கு. உங்கள நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டு இருப்பீங்க. இந்த ஜானி சோமாலி யாரு, 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு இந்த கிரியேட்டர் என்ன பண்ணாரு, இதுக்கு முன்னாடி இவர் செஞ்ச வேலைகள் எல்லாம் என்னன்றதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அமெரிக்காவை சேர்ந்த 24 வயசு ஆன்லைன் ஸ்ட்ரீமர் தான் இந்த ஜானி சோமாலி. இந்த நபரோட உண்மையான பேரு ராம்சே காலித் இஸ்மாயில். இந்த நபர் அமெரிக்காவோட அரிசோனா மாகாணத்தில் இருக்க ஸ்காட்ஸ் டேல் என்ற பகுதியில் வளர்ந்திருக்காரு. அண்ட் அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரியாவும் முடிச்சிருக்காரு போல. டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா சில வேலைகளை பார்த்ததா தகவல்கள் இருக்கு. ஆனா எதுலையுமே ரொம்ப நாள் அவர் ஒர்க் பண்ணல போல. கொரோனா லாக்டவுன் சமயத்தில் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ன்றது உலகம் முழுக்க ரொம்ப பெருசா போச்சு. ஏன் இப்பயுமே அந்த ட்ரெண்ட் ஓரளவுக்கு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. அதுவும் குறிப்பா ட்விட்ச் பிளாட்ஃபார்மை தான் ஆன்லைன் ஸ்ட்ரீமர்ஸ் பெரும்பாலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இப்பவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ன்ற விஷயத்த 2023 மே மாசத்துல காலித் ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஜானி சோமாலின்ற ஒரு நேமுக்கு கீழே. இந்த மாதிரி ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்ணவங்கள நிறைய பேர் கேமர்ஸா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ன்ற விஷயம் பெருசாக நிறைய பேர் வேற வேற விஷயங்களை ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிலர் அவங்களோட டெய்லி லைஃபை ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிலர் அவங்க செய்யற வேலைகளை ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிலர் அவங்க டிராவல் பண்றதை ஸ்ட்ரீம் பண்றதுன்னு நிறைய விஷயங்களை இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த ஜானி சோமாலி கேமிங் ஸ்ட்ரீம் பண்ணாம வேற வேற விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்றவங்க அவங்க கிட்ட இருக்க கேமிங் ஸ்கில்ல வச்சும், அவங்களோட கேம் பிளேக்கு நடுவுல அவங்க செய்யக்கூடிய காமெடியான விஷயங்களை வச்சும், இல்ல ஒரு ஸ்ட்ரீமர் கிட்ட இருக்க வேற பல விஷயங்களை வச்சும் அவங்கள யூசர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா சிலர் மட்டும் வேணும்னே கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸை எடுத்து பேச ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல இல்ல குறிப்பிட்ட ஒரு ரீஜன் மேல தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை பேச ஆரம்பிச்சு அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமா தங்களுக்கான ஃபேமை தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி பிரபலமான நபர்கள்ல ஒருத்தர் தான் இந்த ஜானி சோமாலி. இந்த மாதிரியான நபர்களோட ஸ்ட்ரீமிங்லாம் எப்படி இருக்கும்னா, முதல்ல வேணும்னே ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை எடுத்து தொடர்ச்சியா அதை பத்தி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இந்த நபரோட ஸ்ட்ரீமிங்கை பாக்குறவங்க ட்ரிகர் ஆவாங்க. அண்ட் அப்படி ட்ரிகர் ஆகுறது தான் அந்த கிரியேட்டருக்குமே தேவை. அப்படி ட்ரிகர் ஆனவங்க வேணும்னே ட்ரோல் செய்யற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த கமெண்ட்டை எடுத்து மறுபடியும் அவங்கள பயங்கரமா கோவப்படுத்துற மாதிரியான விஷயத்த பேசிட்டே போவாங்க. இதை இந்த ஜானி சோமாலி தன்னோட ஸ்ட்ரீம்ஸ்ல ரொம்ப நல்லாவே செய்ய ஆரம்பிச்சிருக்காரு போல. இதுல ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான நபர்கள் தான் ரொம்ப சீக்கிரமா ஃபேமஸ் ஆவாங்க. அண்ட் அதுதான் சோமாலிக்கும் நடந்துச்சு. ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே ஜானி சோமாலியை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் ஜானி சோமாலிக்கு எதிரான கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஸ்டில் ஜானி சோமாலியோட ஸ்ட்ரீமை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வந்திருக்கு. இதனால 2023 எண்ட் டைம்ல எல்லாம் வெளியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஜானி சோமாலி. முதல்ல அந்த நபர் போன நாடு ஜப்பான். ஜப்பான் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் தன்னோட வழக்கமான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு போல. ஜப்பானை பத்தி பேச எப்படி நிறையவே நல்ல விஷயங்கள் இருக்கோ, அதே மாதிரி சில மோசமான விஷயங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு அங்கு வீசப்பட்ட அணுகுண்டுகளை சொல்லலாம். 2011 டைம்ல ஃபுகுஷிமால நடந்த மிகப்பெரிய நிலநடுக்கம், அதை தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி, அண்ட் அதனால ஃபுகுஷிமால செயல்பட்டு வந்த அணு உலை சேதமடைஞ்சதுன்னு ஜப்பான்ல சில மோசமான விஷயங்கள் நடந்திருக்குதான். மேக்சிமம் அங்க போறவங்க யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க. அண்ட் அதையெல்லாம் புதுவெளியில பேசுறது ஜப்பான் மக்களை ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் பாக்குறாங்க. ஆனா அதை வேணும்னே இந்த ஜானி சோமாலி செஞ்சிருக்காரு. உதாரணத்துக்கு பப்ளிக் பிளேசஸ்ல ஃபுகுஷிமான்னு சத்தம் போடுறது, அட்டாமிக் பாம்னு சத்தம் போடுறதுன்னு ஜப்பானியர்கள் எதையெல்லாம் சென்சிட்டிவான விஷயமா பாக்குறாங்களோ அதை திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஜானி சோமாலி. அது மட்டும் இல்லாம ஜப்பானோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல, ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் ரொம்ப லவுடான மியூசிக்கை ஒலிக்க விடுறதுன்னு நிறையவே அன்எத்திக்கலான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்காரு ஜானி சோமாலி.
இதனால ஒரு கட்டத்துக்கு மேல ஜப்பான் போலீஸ் ஜானி சோமாலியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதும் நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 லட்சம் யென்ஸ் ஃபைன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடனடியா ஜப்பானை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காரு ஜானி சோமாலி. இந்த டைம்ல எல்லாம் சோமாலி ஜப்பான்ல ரொம்ப மோசமா நடந்துகிட்ட விஷயம் உலகம் பூராவும் தெரிய வந்துருச்சு. இதனால அவங்களோட ரூல்ஸை மீறிட்டதா சொல்லி ட்விட்ச் நிர்வாகம் இவரை பர்மனண்டா அந்த சைட்ல இருந்து பேன் பண்ணாங்க. ட்விட்ச்ல இருந்து இவர் வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமா கிக்ன்ற ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஸ்டில் அங்கேயும் நிறையவே பிரச்சனைகளுக்கு அப்புறமா 2024ஆம் ஆண்டோட ஏப்ரல் மாசத்துல அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சைட்லயும் இவரை பர்மனண்டா பேன் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ல யூடியூப், டிக்டாக் மாதிரியான சோஷியல் மீடியா சைட்ஸ்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அங்க ஓரளவுக்கு டீசென்டான வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா போக போக அதுல பதிவேற்றக்கூடிய வீடியோஸ்லயும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழவும் யூடியூபும் சரி டிக்டாக்கும் சரி அவரை நிரந்தரமாவே பேன் பண்ணாங்க. கடைசியா சவுத் கொரியால இவர் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி பார்ட்டின்ற ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஜப்பானுக்கு அடுத்ததா 2024ஆம் ஆண்டோட ஆரம்பத்துல இஸ்ரேலுக்கு போயிருக்காரு ஜானி சோமாலி. அங்க போனதுக்கு அப்புறமும் வழக்கமான அவரோட வேலையை திரும்ப செஞ்சிருக்காரு. அங்க இருந்த யூத மக்கள் மத்தியிலையும் அரப் மக்கள் மத்தியிலையும் தேவையில்லாம பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி பேசுறது, அப்புறம் ஜெருசலம்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் வால்ல ரொம்பவே கான்ட்ரோவர்ஷியலான இமேஜை ஒட்டி வச்சது, அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல டெல் அவிவ்ல ஒரு பெண் காவல் அதிகாரியை செக்ஷுவலா ஹராஸ் பண்ணதுன்னு ரொம்ப எல்லை மீறி போகவும் இஸ்ரேல்ல இருந்தும் வார்னிங் கொடுத்து டிபோர்ட் பண்ணாங்க. இந்த டைம்லயே உலகம் முழுக்க ஜானி சோமாலிக்கு எதிரான ஒரு மனநிலை பெரிய அளவிலேயே உருவாகி இருந்துச்சு. அண்ட் அமெரிக்கா போன ஜானி சோமாலி அதோட நிக்கல, மறுபடியும் சவுத் கொரியாவுக்கு போயிருக்காரு. அங்க ஜானி சோமாலி செஞ்ச விஷயங்கள் தான் அவருக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஒவ்வொரு நாடும் அவங்களோட கலாச்சாரம் சம்பந்தமாகவும் அவங்க கடந்த காலங்களில் எதிர்கொண்ட பிரச்சனைகளை நினைவுபடுத்தும் விதமா சில நினைவு சின்னங்களை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அதை அவங்க ஒரு மரியாதைக்குரிய விஷயமா பார்ப்பாங்க. அப்படி சவுத் கொரியாவில் ஒரு மரியாதைக்குரிய விஷயமா பார்க்கப்பட்டது தான் ஸ்டாச்சு ஆஃப் பீஸ். இது அங்க நடந்த யுத்த சமயத்துல பாலியல் ரீதியில துன்புறுத்தப்பட்ட விக்டிம்ஸை ஹானர் பண்ணும் விதத்துல அந்த மான்யூமெண்ட்டை உருவாக்கி இருக்காங்க. அந்த மான்யூமெண்ட் ஒரு மரியாதைக்குரிய விஷயமா அங்க பார்க்கப்படுது. ஆனா அந்த ஸ்டாச்சு ஆஃப் பீஸை அவமதிக்கும் விதத்துல அதுக்கு முத்தம் கொடுக்கறது மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஆன்லைன் ஸ்ட்ரீம்லயே செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஜானி சோமாலி. இதை பார்த்த நிறையவே கொரியன்ஸ் கடுப்பாயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜப்பான்ல பண்ண மாதிரியே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல லவுட் மியூசிக்கை பிளே பண்றது, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போய் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுன்னு கான்ட்ரோவர்ஷியலான பல்வேறு செயல்களை செஞ்சிருக்காரு ஜானி சோமாலி. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து போன சவுத் கொரியன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பாக்குற இடத்துல எல்லாம் ஜானி சோமாலியை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவரோட நியூசன்ஸை தாங்க முடியாம சவுத் கொரியன் போலீஸ் இவரை கைது பண்ணியிருக்கு. முதல்ல கைது பண்ணும்போது ஜானி சோமாலி என்ன நினைச்சிருக்கானா, என்ன பெருசா ஃபைன் போடுவாங்க, சில நாள் ஜெயில வைப்பாங்க, இதோட எக்ஸ்ட்ரீமா சவுத் கொரியா விட்டு வெளியே அனுப்புவாங்க, இதெல்லாம் தானே பண்ண போறாங்க, பாத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்காரு போல. ஆனா அங்க நடந்ததே வேற. அங்க அந்த நபர் செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியா 31 ஆண்டுகளுக்கு ஜெயில இருக்க வைக்கிற மாதிரியான கேசஸ போலீஸ் ஜானி சோமாலி மேல பதிவு பண்ணாங்க. பிரச்சனை கைய மீறி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜானி சோமாலி வெளிப்படையா சில முறை மன்னிப்புகளையும் கேட்டிருக்காரு. ஆனா அது எதுக்குமே ஒத்துக்காத சவுத் கொரியன் கவர்மெண்ட் அவரை கைது பண்ணி இப்போ ஜெயில வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இதுக்கான கோர்ட் ப்ரொசீடிங்ஸும் ஆரம்பிக்க இருக்கு. அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பொறுத்து தான் இவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்குதுன்றது தெரிய வரும். இதெல்லாம் ஜானி சோமாலி செஞ்ச கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் அண்ட் அதை தொடர்ந்து அவருக்கு கிடைச்ச தண்டனைகளும். சரி, ஜானி சோமாலியோட இந்த நிலைக்கு அந்த நபர் மட்டும்தான் காரணமானு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் 60-40 சான்ஸ் தான். அஃப்கோர்ஸ் அந்த நபர் செஞ்சது எல்லாமே தவறான காரியங்கள் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஜானி சோமாலியோட இந்த நிலைக்கு அவர் செஞ்ச அந்த கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் மட்டுமே காரணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி அதை செய்ய ஒரு வகையில தூண்டுதலா இருந்த அந்த ஸ்ட்ரீமை பார்த்த, அந்த ஸ்ட்ரீம்ல அவருக்கு டொனேட் பண்ண எல்லாருக்குமே இதுல ஒரு பங்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா கூட இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மைன்னு எனக்கு தோணுது. ஜானி சோமாலி ஏதோ திடீர்னு இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியலான செயல்களை செய்ய ஆரம்பிக்கல. ஆரம்பத்துல இருந்து அந்த நபர் மற்றவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரியான கண்டென்ட்டை கிரியேட் பண்ற ஒரு நபரா தான் இருந்திருக்காரு. ஸோ முதல்லையே அவரை கண்டுக்காம, அவரோட ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கை நிறைய பேர் பார்க்காம, அவருக்கு டொனேட் பண்ணாம இருந்திருந்தா மேபி சில மாதங்கள்ல அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கை விட்டு அந்த நபர் வெளியே போயிருக்க கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கை மட்டுமே வச்சு ஒருத்தர் சஸ்டெயின் ஆகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த நபர் தப்பு பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பெருசா கவனிக்காம விட்டுருந்தாலே போதும், அந்த நபர் தானா காணாம போயிருப்பாரு.
இதுக்கும் ட்விட்ச்ல இருந்து அந்த நபரை பேன் பண்ணிட்டாங்க, கிக்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க, யூடியூப், டிக்டாக்னு பல சைட்ஸ்ல இருந்து அந்த நபரை பேன் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் புது ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல தொடர்ச்சியா அவர் இயங்குனதுக்கு காரணம் அவருக்கு கிடைச்ச சப்போர்ட் தான். மேபி இது அவங்க தெரிஞ்சே செஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அடுத்தது இந்த நபர் என்ன கோமாளித்தனம் செய்ய போறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட அவங்க ஜானி சோமாலியோட ஸ்ட்ரீமை வாட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் தன்னோட வியூவர்ஸ்க்கு பிடிக்குது போலன்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதுவே அவருக்குள்ள ஒரு டோபமைன் கிக்கையும் கொடுத்திருக்கலாம். அதன் தொடர்ச்சியா கான்ட்ரோவர்சியை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சே அவர் பல்வேறு செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே இது கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு ஜானி சோமாலிக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் அமெரிக்கன் சிட்டிசனா இருந்ததால எப்படியும் நாம தப்பிச்சுக்குவோம்னு நினைச்சிட்டாரோ என்னமோ தெரியல. ஆனா எதிர்பாராத வகையில சவுத் கொரியா இவரை அரெஸ்ட் பண்ணிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.